டைரக்டர் எழில் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தோல்வி நிலவரம், அதை விடவே ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம கவுண்ட் டவுன் பேசிக்கில் வெற்றி நடைபெறல இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டரில் 12வது இடத்துல பார்க்க போகிற படம் அமுதே. அமுதேங்கிற படம் நம்ம எழில் வந்து ஒரு நல்ல பீக்கு விஜய் அஜித் இவங்களாம் வச்சு டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்தது. ஆனால் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு ஜெய் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு செம ஆன்சம ஹீரோ தான் சாக்லேட் பாய் வந்திருக்க வேண்டியவர். ஆனால் அவரோட நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருந்திருக்கும். ஸோ எந்த படம் கொடுத்தாலும் மிட்டாக இருக்காது. ரோஜா கூட்டத்துக்கே அவர் தான் ஸ்ரீகாந்த் கேரக்டர் பண்ண முடியாது, பட் சின்ன கேரக்டர் பண்ணி அதிலேயே டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டராக இருந்தாலும் ஒரு மார்க்கெட் வந்து சுத்தமாக இல்லாத ஒரு அன்லக்கி ஹீரோ கூட சேர்ந்ததுனால அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. அவளை ஏன் அமுதேன்னு ஒரு படம் வந்துதான்றதே பல பேருக்கு தெரியாது. சினிமாவை டோட்டலாக வாட்ச் பண்ணுறவங்க கூட சொல்கிறேன். ஆக்சுவலி அது அன்னைக்கு டைமில் தெரிஞ்சிருந்தா கூட இன்னைக்கு டைமில் மறந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த படம் இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ டவுன் கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் யுத்த சத்தம். யுத்த சத்தம் ஒரு டபுள் ஹீரோ நம்ம பார்த்திபன் அப்புறம் கௌதம் கார்த்திக் இவங்க 2 பேரை வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திருந்தாரு. இந்த படம் வரும்போதுலாம் நம்ம எழில் படமாட்டே தெரியாமல் இருந்து, ஏன்னா எழில் வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டாரு, ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் தரேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற கான்செப்ட்ல பண்ணியிருப்பாரு. படமாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் தேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் தான் போயிருக்கும். நம்ம வீக்லி டாப் 10 கூட பேசியிருப்போம். அதுக்கு மேலே சர்வே ஆகலை இந்த படம். ஸோ தேட்டரிக்கலாக பார்க்கும்போது இந்த படத்தெல்லாம் நம்ம ஃப்ளாப் தான் சொல்லி ஆகணும். இங்கே நான் பிரேக் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் பேசுகிறேன். ஏன்னா இந்த யுத்த சத்தம் எழிலுக்கு கடைசியாக நம்ம 5 வருஷம் கழிச்சு தான் வருது. அது ஏன்டே தெரியல. எழிலோட லைஃப்ல அந்த மாதிரி தான் 5 இயர் 7 இயர் பிரேக்லாம் அசால்ட்டாக விழுந்துரும். இந்த 5 இயர் பிரேக்ல வந்து ஒரு 2-3 படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதில் ஒரு படமா ஜகஜால கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் அவர் கூட ஒரு வெற்றி கொடுத்துட்டு நல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக தான் பண்ணாரு. பட் அந்த படம் இன்னும் வரல. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் கூட 1000 ஜென்மங்கள் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படமும் வரல. ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட ஜானரில் படம் பண்ணி கொஞ்சம் பண்ணியும் வரலன்றதுனால இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரப்போல இருக்கு. எனவே படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது. ஓரளவுக்கு சின்ன ஒரு இது இருக்கும், அவ்வளோதான். அது இந்த மாதிரி வந்து சுமாரான ஹீரோக்களை வச்சு இன்னைக்கு தேட்டரில் வந்து ஹிட் அடிக்கிறலாம் சாதாரண நடக்காத விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி நடக்காமலே போயிடுச்சு. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ராஜா. ராஜா நம்ம எழில் வந்து சம ஒரு பீக்கில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் பெருசாக எழில் ஒரு டேரக்டர் வந்து மிக பெருசாக எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் இந்த ராஜா வரதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு பெரிய வெற்றியான படங்கள் தான். இந்த படம் வரும்போது ஜோதிகா ஆகட்டும் அஜித் ஆகட்டும் 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ். அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்து ஒரு டோட்டல் டிசாஸ்டர் ஃபிளாப்ன்றதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். தேட்டரிக்கெல்லாம் அந்த டைமில் ஒரு 5 வாரம் வச்சு ஓட்டிருப்பாங்க ஹீரோ இமேஜ் கோசம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் சரவணன் இருக்க பயமேன். சரவணன் இருக்க பயமேன் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எழில் வந்து ஒரு 5 இயர் பேக் ஆயிட்டாரு. இந்த படம் அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் உதயநிதி ஹீரோவா போட்டு பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லும். உதயநிதியை தான் வாலின்றா இந்த படத்தை கேட்டு பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்க அரசியல் நிலைமைக்கு ஒரு இந்த படம் தான் எனக்கு பிடிக்காத படம் சொல்லுவார். படமா பிடிக்காத இல்லை, அன்னைக்கு ரேஞ்சில் அவருக்கு அரசியலுக்கு வர ஆசைலாம் இல்லை. ஸோ அதனால எடுத்து பண்ணிட்டாரு. இன்னைக்கு அரசியலில் வேற லெவலில் மனுஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இன்னைக்கு பிடிக்காம போயிடுச்சு இந்த படம். எனிவே தேட்டரிக்கல்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எழிலுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருந்தது தேட்டரிக்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அன்னைக்கு தேட்டரிக்கலும் சின்ன என்டர்டைனராக ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக இருக்கும். இந்த படம் கமர்ஷியல் ஹிட்டா ஃபிளாப் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் அந்த உதயநிதி ப்ரொடியூசரே இந்த படம் கமர்ஷியல் ஹிட்னு சொல்லியிருப்பாரு. எனவே எனக்கு தெரிஞ்சு இது தேட்டரிக்கலாக ஓடுனதை வச்சு பார்த்தா கூட ஒரு ஆவரேஜ் ட்ரெண்ட் சொல்லலாம். ஏன்னா நம்ம எழில் வந்து பெருசாக டே எடுத்துக்க மாட்டாரு. படம் எடுக்கலாம் ரொம்பவே கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ஷார்ட்டாக முடிச்சிருவாரு. அதே மாதிரி சின்ன பட்ஜெட்டில் தான் படம் பண்ணுவார். ஸோ அதுக்கேற்ற அந்த தேட்டரிகள் அந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா கண்டிப்பாக ஆவரேஜ் ஹிட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன ஒன்று பெருசாக பிரம்மாண்டமாக ஓடுற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போகிற படம் வெள்ளக்காரதுரை. வெள்ளக்காரதுரை விக்ரம் பிரபு நம்ம ஸ்ரீதேவியா வச்சு இவருக்கான அந்த காமெடி பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஒரு கதைகளை பண்ணி அந்த கதைகளத்தை ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக சின்னதாக என்டர்டைன்மெண்ட் பண்ண வச்சிருப்பாரு. அதே சமயம் இந்த படம் அப்போ சாந்தி தேட்டரில் 100 நாள் தேட்டரிக்கல் ரன்னும் கொடுத்துருப்பாங்க. படமும் அப்போ வந்து பரவலாக ஓடிட்டு தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் இந்த படம் ஓடாத மாதிரியே பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் கேட்டகரியோட சொல்லலாம். ஏன்னா அப்போ விக்ரம் பிரபு வளர்ந்து வர டைம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எழில் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக பண்ணுவார். படத்தோட அந்த ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப பெருசாக இழுத்து விட மாட்டார். ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் தான் இந்த படம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கம்பெனி ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி நிறைய ரவி மரியா சூரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறனால ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு செலவெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் தேட்டரிக்கலில் பரவலாக ஓடிச்சு. ரிவ்யூ ரேஞ்சில் மிக்ஸ்டு நெகட்டிவ். மோஸ்ட்லி எழில் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான், மிக்ஸ்டு ரிவ்யூ தான் எல்லாருமே கொடுப்பாங்க. சரி அதெல்லாம் இன்னும் பெருசாக பேசினா நிறைய போயிடும். அடுத்தடுத்த கூட பேசலாம். வெள்ளக்காரதுரை தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் தாராளமாக இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் ஹிட்னே சொல்லுவேன். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போகிற படம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அப்படி தெரியலனா கூட புஷ்பா புருஷன் அப்படின்ற அந்த ஒரு பேரை சொன்னாலே போதும் இந்த படத்தை பற்றி அவ்வளோ இதுவாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி என்டர்டைன்மெண்ட். ஏன்னா நம்ம எழில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஜானரில் வந்து நம்ம ஃபீல் குட் அப்புறம் காமெடி
என்டர்டைன்மெண்ட் இந்த 2 ஜானரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் லைஃபே வந்து 2ஆ பிரிஸ்டார் தான் சொல்லும். ஸ்டார்டிங்கில் ஃபீல் குட், அதுக்கப்புறம் காமெடி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு நம்ம போகிற கவுண்டரில் பேசிட்டு இருப்போம். இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நம்ம சூரிக்கும் ரவி மரியாக்கும் நம்ம ரோபோ சங்கர் அப்புறம் எழிலியும் எல்லாருமே ஒரு செம காம்போ செட் ஆயிடுச்சு காமெடியில். இப்போ இந்த 2010க்கு மேலே நம்ம ராஜேஷ் காமெடி படம் பண்ணியிருப்பாரு. பாஸ் என்கிற பாஸ்கரன், SMS ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே ஆரம்பிச்சு நம்ம எழில் தான் வந்து அந்த காமெடிங்கிறத காப்பாற்றினார். அதுக்கப்புறம் யோகி பாபு கையில் போயிட்டு காமெடின்றதெல்லாம் என்னன்ற அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ் சினிமா. கடைசியாக காமெடியை காப்பாற்றினல நம்ம எழில கண்டிப்பாக சொல்லும். அதுக்கு முன்னாடிலாம் சுந்தர் சிட்டி எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. இல்லை சந்தானம் சொல்கிற மாதிரி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணுற படங்கள் தான் நிறைய வந்தது. அதில் நிறைய பேர் சிரிச்சு ரசிக்கிற மாதிரியான காமெடியாக இந்த வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் இருக்கும். இந்த படம் 100 நாள் ரன்ன்றது பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனால் இது ஓடின வரைக்குமே அந்த ஷார்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பரவலான ஒரு வெற்றியை கொடுத்தது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நம்ம எழில் ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறவர். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் தேசிங்கி ராஜான்ட்டு ஒரு படம் வந்ததுன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அப்படி தெரியாமல் இருந்திருந்தா கூட இந்த படம் 100 நாளைக்கு ஓடி இருக்கு. நான் எழில பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆக்சுவலி பெரிய ஒரு சிட்டிலலாம் ஓடுதுன்றதை தாண்டி இவரோட ஆடியன்ஸ்ன்றவங்களே பிசி சென்டர் தான். அங்கெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கும். இல்லை இந்த தேசிங்கி ராஜா படத்தோட அந்த காமெடின்றதெல்லாம் வேற லெவல் அல்டிமேட் காமெடி தான். ஆக்சுவலி அந்த காமெடிலாம் பார்த்தா அந்த படம் இதுதானா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த படமே தெரிஞ்சிருக்கும். நான் பேசும்போது ப்ரோ அவ்வளோ சீன்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்த அந்த காமெடிலாம் கூட பாயாசமாடா கௌசிக்கு குறுக்கில் வந்தா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சூரி ரவி மரியா அவங்களுக்குள்ள இருக்க அந்த காம்போ ஆக்சுவலி அது எல்லாமே நிறைய காமெடி டெம்ப்ளேட்ஸாக நம்ம வடிவேலு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கான விஷயமே நிறைய காமெடி டெம்ப்ளேட்ஸாக வந்துருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி திருவிழா படம்ன்றதை தாண்டி வேற லெவல் காமெடி என்டர்டெய்னராக எல்லா மக்களையும் கவர்ந்து தேட்டருக்குள்ளேயும் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி எல்லா மக்களையும் சொல்ல முடியாது, ஏ சென்டருக்கு போக முடியாது, பிசியில் எல்லாரையும் கவர்ந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் எழில் வந்து ஒரு மினிமம் லோ பட்ஜெட்டில் லோ டைமில் எடுத்து கரெக்டாக வந்து ப்ரொடக்ஷனை முடிக்கிறவர். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஒரு பேசிக் பட்ஜெட்டில் எடுக்கிறது தான். ஆனால் தேட்டருக்கெல்லாம் அந்த ரூரல் ஏரியா இந்த மாதிரிலாம் நிறைய அந்த ஒரு வெட்டிக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படத்தை சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். அப்புறம் நான் கவுண்டரில் டாப் 15 சொல்லியிருப்பேன். 2 படங்கள் சொல்லியிருந்தா கூட டாப் 14 தானே வரும். 15 பார்த்தீங்கன்னா தேசிங்கி ராஜா 2 எடுக்க போறார் நம்ம எழில். ஆக்சுவலி எடுக்க போறார்ல, எடுத்து முடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விமல் தான் அந்த படத்துலயும் ஹீரோவா இருக்காரு. ஆக்சுவலி தேசிங்கி ராஜா 2ல வந்து ஒரு காமெடி ட்ரீட் தான் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம எழில் பொதுவாகவே காமெடி ட்ரீட் பயங்கரமா தருவாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் பேக் விட்டாரு. நிறைய காமெடி படங்கள்ன்றதே வந்து ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம் நம்ம தமிழ் சினிமாவில். என்றதுக்குலாம் எங்கேயா இருக்கு, காணுன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த தேசிங்கி ராஜா 2ன்றது நல்ல ஒரு காமெடி ட்ரீட்டா வரும்னு எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கவுண்டரில் என்ன இடம் பிடிக்குதுன்ட்டு. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போற படம் பெண்ணின் மனதை தொட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம எழிலுக்கு வந்து ஒரு 2 முகம் இருக்கு. ஒன்று வந்து ஃபீல் குட், இன்னொன்று வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட். இல்லை காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம பக்காவாக பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லா படங்களையும் காமெடி வேற லெவலில் தாறுமாறாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்த பெண்ணின் மனதை தொட்டு அவரோட ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால அப்போ வந்து அந்த ஃபீல் குட் படங்கள் எடுக்கிறதுல அந்த காதல், அண்ணன் தம்பி பாசம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் அப்போ பிரபுதேவாக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது, ஓரளவுக்கு கமர்ஷியல் மார்க்கெட் தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு ரன்னிங். அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் இருப்பார். ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல் குட்டா நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் தியேட்டரிக்கல் அவ்வளோ மிக பெருசா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஓடின படம் சொல்ல முடியாது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த படம் தான். படமாவும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடும் நல்லாவே இருக்கும். அதே சமயம் தியேட்டரிக்கல் அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுதும் ஆக்சுவலி இந்த 5வது கவுண்டர்ன்றதே ரொம்ப டஃப்ல தான் கொடுத்துருக்கேன். நம்ம எழிலோட ஃபிலிமோகிராஃபி ஹிட் கவுண்டர்னு பார்க்கும்போது நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போற படம் மனம் கொத்தி பறவை. நம்ம எழிலுக்கு 5 வருஷம் பிரேக்கு அப்புறம் வருது. ஆக்சுவலி ஒரு படம்லாம் இட்டு தான் ஆகியிருந்தா அப்படி இருந்தும் 5 வருஷம் பிரேக்லாம் ஏன்னு தெரியல. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவரோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. பார்த்தாக்கா டைம் ரொம்ப ஆயிடும். ஸோ அதனால இந்த விஷயத்தை என்னால் ரெஃபர் பண்ண முடியல. தெரிஞ்சு என்ன பண்ணுங்க. அப்புறம் நான் எழிலோட அந்த ஜானர் சொல்லியிருக்கல, அதில் வந்து ஒன்று ஃபீல் குட், இன்னொன்று வந்து காமெடி. ஸோ அதில் இந்த மனம் கொத்தி பறவை தான் அவருக்கு வந்து டோட்டலாக காமெடி வந்து பெருசாக மூவ் பண்ண வச்ச படம் சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம எழிலுக்கு வந்து ஃபீல் குட்ல என்னதான் படம் எடுத்தாலும் அவரோட எல்லா படத்துலையும் காமெடி இருக்கும். நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பெண்ணின் மனதை தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்துலாம் ஹிட் ஆயிருக்குன்றத தாண்டி அந்த படத்தில் காமெடி வருஷன்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம விவேகோட அந்த காமெடிலாம் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ காமெடிக்கு எப்பவுமே பெரிய ஸ்கோப் கொடுத்த நம்ம எழில் அவரோட ஜானர்ன்றதுல ஃபீல் குட்டை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு டோட்டலாக காமெடி வெர்ஷன்லேயே படம் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஃபீல் குட்ன்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அதில் இந்த மனங்கொத்தி பறவை அதுலயும் ரொம்ப லோ பட்ஜெட். இப்போ பெண்ணின் மனதை தொட்டுலாம் ஓரளவுக்கு கமர்ஷியலா சரத்குமார், பிரபுதேவா அந்த ஹீரோயின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு காஸ்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக தான் எடுத்திருப்பார், நல்ல ஒரு பிரைஸ்ல. ஆனால் மனங்கொத்தி பறவைலாம் ஒரு காமெடி ஜானர்ல லோ பட்ஜெட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்ல எடுத்தது தான். அப்படி எடுத்தோம் இந்த படம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு கமர்ஷியலா அவங்க தேட்டரிக்கல்ல பக்காவா வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெற்றி கொடுத்த படம் சொல்லலாம். நீங்க பெண்ணின் மனதை தொட்டும் மனங்கொத்தி பறவையும் கம்பேர் பண்ணா எது பெரிய ஹிட்னு பார்த்தாக்கா ரெண்டுமே நல்ல வெற்றி தான். ஸோ அங்கே பெண்ணின் மனதை தொட்டுக்கு வந்து அந்த பட்ஜெட், தியேட்டர் ப்ராஃபிட் இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அங்கே பிரபுதேவாக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை. இங்கே சிவகார்த்திகனுக்கும் இப்போ மார்க்கெட்டில் புதுசாக தான் வராரு. ஆனாலும் அது மக்கள்கிட்ட ஏதோ கிரேஸ் ஆகிட்டு நிறைய தேட்டரில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபம். மக்களை கேட்டிங்கன்னா 2 படமும் பிடிக்குன்ற மாதிரி தான் எனக்கு பொறுத்த வரையும் தெரியும். ஆக்சுவலி ஒரு ஆள் ஒரு படம் சொல்லலாம், அங்கே பெருசாக டிஃப்ரெண்ட் எடுத்துட முடியாது. ஸோ பட்ஜெட்டுக்கான ப்ராஃபிட் இந்த மாதிரி விஷயங்களை நான் மனங்கொத்தி பறவை கொஞ்சம் டாப்ல வைக்கிறேன். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் தீபாவளி எழிலுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 செம ஃப்ளாப்புக்கு அப்புறம் அதை 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வெற்றி இயக்குனர் அப்படின்ற அந்த
அடையாளம்லாம் மறந்து தீபாவளி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னவோ சைலண்டாக தாங்க தேட்டரிக்கில் ஓட ஆரம்பிச்சுது. ஆனால் அப்படியே ஸ்லீப்பர் ஹிட்டுங்கிற மாதிரி 125 நாள் கிட்ட தேட்டரிக்கில் ஓடி இருக்கும். இந்த படத்தோட கதையாகவும் பல பேரை கவர்ந்துருக்கும். நம்ம எழில் வந்து ஃபீல் குட் மூவி எடுக்கிறதெல்லாம் செம்ம ஆள் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து செம்ம ஒரு படம் தான் சொல்லணும் இந்த தீபாவளி. அதை தாண்டி இந்த தீபாவளி படத்தில் காமெடிக்கிட்டு பெரிய ஆக்டர்ஸ்லாம் இல்லைனாலும் அவரோட கதைக்கிழமாவே இந்த படத்தில் காமெடின்றது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம எழில் எப்பயுமே காமெடிங்கிறத கரெக்டாக கையாண்டுக்கிட்டே வந்துருந்துருக்காரு. ஆக்சுவலி பெண்ணின் மனதை தொட்டு, மனம் கொத்தி பறவை, தீபாவளி எல்லாமே வந்து 100 டேக்கு மேலே ஓடின படங்கள் தான். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஓடி ஹிட் ஆச்சா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். தீபாவளி ஸ்லீப்பர் ஹிட்டா வந்து ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறத ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த படம் சைலண்டாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் நம்ம எழிலுக்கு 3வது படம், அஜித் கூட முதல் படம். ஆல்ரெடி விஜய் வச்சு ஒரு ஹிட் கொடுத்துட்டாரு. இங்கே அஜித்தை வச்சு ஆக்சுவலி நம்மால் எப்பவுமே லவ் படம் ஃபீல் குட் படமாக எடுத்துட்டு இருக்கவர். இங்கே வந்து லவ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிலேயே ஒரு செம ஃபீல் குட் மூவி கொடுத்துட்டாரு. அதை நம்ம தமிழ் சினிமாலாம் வந்து ஃபேமிலி படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அதில் வந்து மிகவே வந்து சூப்பரான ஒரு படம் சொல்லலாம் இந்த பூவெல்லாம் முன்வாசம். எழிலுக்கு அதுக்கு முன்னாடியே 2 ஹிட்ஸ் இருக்கு. நம்ம அஜித்துக்கு செம சூப்பர் ஹிட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய டாப் ஹீரோவாக வளர்ந்துட்டாரு. இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே நல்ல இமேஜ் இருக்கும்போது இந்த படம் தேட்டரிக்கில் வந்து 100 நாளைக்கு ஓடி நல்லாவே ஒரு சூப்பர் ஹிட்டான படம். ஆக்சுவலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ன்றதை தாண்டி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, அப்புறம் அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கும் இந்த படம். இனிவே இது எல்லாத்தையுமே கடந்து வந்து காதல்ன்றதை தாண்டி அந்த குடும்பம் ஃபீல் குட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எழில் சூப்பரான ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி எழில் வந்து இந்த 2012க்கு அப்புறமே அவரோட படங்கள்லாம் நிறைய கிரிஞ்சியா இருக்குன்ற மாதிரி தான் வருது. அதனால மிக்ஸ்டு ரிவ்யூலாம் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக பக்காவாக படம் பண்ணுறவர் நம்ம எழில். அதில் இந்த தேசிங் ராஜா, வேலன் வந்துட வெள்ளக்காரன் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே நிறைய பேர் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. புலித்தி ரிவ்யூ தரவங்களாம் ஆக்சுவலி அவங்களெல்லாம் மலையாள படம் மாதிரி எடுத்தால் தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனால் நம்ம எழில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் படமும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இங்கேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நம்ம விவேக் கோவை சார்ல அந்த காமெடி சென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எழில் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி படம் இன்னைக்கு ரேஞ்சில் எடுத்தாருன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா பார்த்து பல வருஷம் ஆகுது அப்பூவெல்லாம் முன்வாசம் மாதிரியான படங்கள்லாம். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாலே ரொம்பவே ஐடென்டிபிளான படம் தான் இருக்கு இந்த மாதிரி. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போற படம் துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும் தான் நம்ம எழிலுக்கு ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு பொருந்தும். அது நம்ம எழிலுக்கு ரொம்பவே பெருசா பொருந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே 100-125 நாள் தான் சூப்பர் ஹிட் மெகா ஹிட் ரேஞ்ச் தான். ஆனால் இந்த படம் ஒரு செம வேற லெவல் மெகா பிளாக் பஸ்டர் படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தேட்டரில் சில்வர் ஜூப்ளி எல்லாம் தாண்டி ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவலில் ஓடின ஒரு படம். ரன்னி டேவான்றதை தாண்டி இந்த படம் காதலா ஃபீல் குட்டா பல பேரை வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைடை கொடுத்த படம் சொல்லணும். இத்தனைக்கும் இவர் வந்து வடிவேலை இந்த படத்துக்கு ஹீரோவா வச்சு பண்றதா இருந்தாரு. எனவே காமெடி இயக்குனர் இன்னைக்கு பெருசா கலக்கிட்டு இருக்கவர் வடிவேலை இந்த படத்தில் வைக்கணும்னு நினைச்சது தப்பா இருந்திருக்காது. ஆனால் விஜய்க்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை மாடிஃபை பண்ணி வேற லெவலில் எல்லாருக்கும் பிடிச்ச படமா பல பேருக்கு மாற்றி வச்சிருப்பாரு. அதை தாண்டி இந்த படத்திலையும் காமெடி சென்ஸ்ன்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த டவுசர் பாண்டி காமெடி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு. அதை எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துல்லாதமனம் துள்ளும் எல்லா படத்துக்கும் ஆதின்னு சொல்லலாம் நம்ம எழிலோட டைரக்ஷன்லயே. எனவே இந்த மாதிரி ஃபீல் குட் படம் பெண்ணின் மனதை தொட்டாகட்டும், துல்லாதமனம் துள்ளும் ஆகட்டும், பூவெல்லாம் முன்வாசம் ஆகட்டும், ஏன் தீபாவளி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவரோட அல்டிமேட்டட் ஃபீல் குட் மூவி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இப்போ கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஒரு புதுசாக இப்போ நிறைய மணிகண்டன் மாதிரி ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வச்சு அழகாக ஒரு படம் தரலாம். பட் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களாம் கூட விட்டுருங்க. இப்போ தேசிங் ராஜா 2 எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு காமெடியில் வந்து இப்போ காமெடியே இல்லாத ஒரு ட்ரையாக இருந்துட்டு இருக்கு தமிழ் சினிமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நல்ல ஒரு பக்கா ஃபுல் லென்த் காமெடி படம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். பார்ப்போம். நம்ம எழிலோட டைரக்ஷன் ஸ்கில்லை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். கவுண்டவுன் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு அனலைசிஸில் வெற்றி நிலவரங்கள் இப்படி தான் இருக்கு. இல்லை அதில் எங்களுக்கு ஏதாச்சும் முரண்பட்ட கருத்து இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.